வணக்கம். சிவாஜினி ஸ்ரீதரன். தகவல் 486. பயணத்தின் போது ஆண்களை விட பெண்களுக்கே வாந்தி அதிகம் வருவது ஏன்? பயணத்தின் போது இது ஏன் நிகழ்கின்றது? மனம், கண்கள் மற்றும் உடல் சமநிலைக்கு இடையில் என்ன தொடர்பு இருக்கின்றது? இதை தடுக்க முடியுமா? மோஷன் சிக்னல் என்றால் என்ன? மோஷன் சிக்னல் என்பது ஒரு நபர் பயணத்தின் போது தலை சுற்றல், வாந்தி, தலைவலி, அமைதி இன்மையால் அவதிப்படும் நிலை. இவை வாகனங்களில் பயணிக்கும் போது ஏற்படுகின்றது. நமது மூளை நாம் பயணிக்கும் போது கண்கள் மற்றும் காதுகளில் இருந்து வெவ்வேறு சமிக்கைகளை பெறுகின்றது. நீங்கள் வாகனத்தில் அமர்ந்து கீழே பார்த்து கொண்டு இருந்து புத்தகம் படித்து கொண்டு இருந்தால் நீங்கள் நகரவில்லை என்று உங்கள் மூளைக்கு உங்கள் கண்கள் சொல்கின்றன. ஆனால் உங்கள் காதுகளில் உள்ள சமநிலை அமைப்பு உங்கள் உடல் நகர்கின்றது என்று மூளைக்கு சொல்கின்றது. இந்த சமிக்கைகள் உங்கள் உடலுக்குள் ஏதோ நஞ்சு பொருள் நுழைந்து விட்டது என்று உடலை நினைக்க வைக்கின்றது. நஞ்சுகளை கையாள உடலுக்கு தெரிந்த ஒரே வழி அதை வெளியேற்றுவது, அதாவது சக்தி எடுத்தல், வாந்தி எடுத்தல் என்று டாக்டர் மோசின் வாலி கூறுகின்றார். இதை தவிர்க்க ஒரே வழி ஜன்னல் வழியாக தூரமாக பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். இது உங்கள் கண்கள் மற்றும் காதுகளில் இருந்து வரும் சமிக்கைகளை ஒத்திசைக்கின்றது, சௌகரியங்களை குறைக்கின்றது. இப்பொழுது உங்களிடமும் ஒரு கேள்வி. உங்களுக்கு வாகனங்களில் பயணிக்கும் போது சக்தி எடுக்கிற பழக்கம் உண்டா? நீங்கள் இதை தவிர்க்க என்ன வழிகளை கையாளுகின்றீர்கள்? சிலர் தலைமையிலே மணந்து கொள்வார்கள். சிலர் தேசி பழம் ஒன்று எப்பொழுதும் பயணத்தின் போது ஒரு பேக்கில் வைத்து கொள்வார்கள். ஆகவே இப்படியான நிலைகளில் நீங்கள் என்ன முதல் உதவிகளை செய்கின்றீர்கள்? அதே நேரம் ஒரு உடலில் உங்களுக்கு ஏதோ ஒன்று ஒவ்வாமை இருந்துட்டுதுன்னு சொன்னால் அதை எல்லோரும் நல்ல வயதானவர்கள் சொல்லுவார்கள், சக்தி எடுக்கிற அது நல்ல மண்டு. ஏனென்றால் உடலில் எங்களுக்கு தேவையில்லாத நஞ்சு பொருள் வெளியேற்றுவது தான் சக்தியாக அமைகின்றது. ஆகவே இப்படி பயணத்தின் போது ஏதோ ஒரு நஞ்சுத்தன்மையை உணர்ந்த உடல் சக்தியை ஏற்படுத்துகின்றது என்று கூறிக்கொண்டு நீங்களும் பேசும் நேரத்தில் பேசிக்கொள்ளலாம். நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.